இன்ஷாட் வச்சு இந்த டைப் ஆஃப் பிளெண்டிங் வீடியோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இன்ஷாட் ஃபோட்டோ அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது ரைட் சைடில் கட் அவுட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது உங்களோட கட் அவுட்டை கொடுத்துரும். இப்போ அந்த எரேசர் சிம்பிளை கிளிக் பண்ணி உங்களுக்கு அன்வான்ட் போர்ஷன்ஸ் ஏதாவது இருந்தால் எரேஸ் பண்ணிக்கோங்க. இல்லை ப்ரஷ்ஷை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது போர்ஷன்ஸ் தேவைன்னா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எனக்கு மண் தேவை, அதனால் நான் ப்ரஷ்ஷை வச்சு செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இரண்டாவது முறை இன்ஷாட் ஃபோட்டோ ஓப்பன் பண்ணி blank பேக்ரவுண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. கேன்வாஸ் போய் சைஸை 9:16 வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு blank black கலரில் இருந்துச்சுன்னா இந்த பேக்ரவுண்டில் போய் கலரை ஒயிட்டாக மாற்றிக்கோங்க. பிஐபி அதை அழுத்தி எக்ஸ்போர்ட் பண்ண உங்களோட ஃபோட்டோ கட் அவுட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் அதுக்குள்ளே போயிட்டு சேச்சுரேஷன் போயிட்டு லெஃப்டில் இழுத்திங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டாக இந்த ஃபோட்டோ மாறி. அடுத்தது டெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டெக்ஸ்ட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் உங்கள் நேம் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜ் இல்லை உங்கள் பிராண்ட் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃபாண்ட் நான் கிக்கர் ஃபாண்ட்டுன்னு ஒன்று டவுன்லோட் பண்ணேன். இதோட லிங்க் வேணும்னா என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு அமுச்சு விட்றேன். டெக்ஸ்ட் கலர் நீங்கள் கிரே கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட் பொசிஷன் உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வச்சுக்கோங்க. நான் வெர்டிக்கலாக ஆக்கி லெஃப்ட் சைடில் எடுத்து போய் வச்சுட்டேன். இப்போது இந்த ஃபோட்டோவை நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. தேர்டு டைம் இன்ஷாட் வீடியோ அழுத்தி உங்களோட வீடியோவை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை கரெக்டாக பொசிஷனில் வச்சுக்கோங்க. ஸோ தட் ஃபேஸ் சென்டரில் வர மாதிரி. பிஐபி அழுத்தி அந்த ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபுல் ஸ்க்ரீன் இழுத்து விட்டுக்கிட்டு ஃபுல் வீடியோவுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பிளெண்ட் அதுக்குள்ளே போயிட்டு ஹார்ட் லைட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீடியோவோட பேசிக் ஸ்டெப்ஸ் ஓவர். இப்போ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கான்ட்ராஸ்ட், பிரைட்னஸ் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சேச்சுரேஷன் வேணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ சூப்பராக வரும்.